ஐயா, அழகர் ஒவ்வொரு வருஷமும் இந்த வைகை ஆற்றுல இறங்குறாரு. என்ன காரணத்துக்காக இறங்குறாரு? ஒரு முனிவருக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த முனிவரை அந்த சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக நாளைக்கு எதிர் சேர்வை நடக்கும். அங்கேருந்து மதுரைக்கு இதுக்கு முன்னாடி மாசியும் தை மாதத்துலாம் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நாயக்க மன்னர் தான் இதை சித்திரை திருவிழான்னு ஆக்கி தேனூருக்கு போகாமல் மதுரைக்குள்ளவும் வர்ற மாதிரி மீனாட்சி அம்மா கோயில் ஒரிஜினல் கடம்பவனம் அங்கே இருக்குது. நாகமலை புதுக்கோட்டைக்கிட்ட அங்கே இருக்க பழைய சொக்கநாதர் கோயில் அதுவும் டூப்ளிகேட் தான். அங்கேருந்து மீனாட்சி ஒரு பொம்பளை ஓத்துலேருந்து பிறக்கலை, ஒரு மன்னருக்கு அவர் வெளியிலேருந்து பிறந்தாங்க. வேண்டிக்கிட்டே இருந்தார். வேண்டினோட முட்டோட பிள்ளையா மடியில் உட்காந்துருச்சு மீனாட்சி. எதுலேருந்து வந்தாங்க? வானத்திலேருந்து. அக்னியிலேருந்து வந்தாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கேன். அக்னி முருகன் தான் அக்னி. சரி, நான் ராஜ் டிவிக்காரன் தான் போவேன். சரி, ஆகையினால வருஷம் இந்த நிகழ்ச்சி மன்னர் திருமண நாயக்கனால கள்ளழகர் ஆற்றுல இறங்க நிகழ்ச்சியோ இப்போ சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது. அதே போன்று மகாமக நட்சத்திரத்தில் தெப்பத் திருவிழாவோ நாயக்க மன்னரால் ஏற்படுத்தப்பட்டது. இது எதற்காக என்றால் அந்த காலத்தில் கிராமத்தையும் நகரத்தையும் ஒன்று இணைக்கிறதுக்காக சந்தனா, நாட்டு சர்க்கரை, பூ இந்த மாதிரி சின்ன சின்ன மிட்டாய்கள்லாம் விற்கிறதுக்கு அந்த காலத்தில் பொருளாதார ரீதியாக கிராம மக்கள் நகரத்துக்கு இந்த விழானால் அவங்க பயனடைவார்கள் என்பது அந்த நாயக்கர் மன்னரால் ஏற்படுத்தப்பட்டது. திருமண நாயக்கர். ஆமாம், இது வருஷம் நடக்குது. மதுரையை சுற்றி மதுரை கிராம நகரம் தான். மதுரையை சுற்றி 58 கிராம நகரம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலத்தில் வில்லு வண்டி, மாட்டு வண்டியில் வருவாங்க. இப்போ வந்து போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி அழகரே இதில் எந்த இடம் 3 மாடிக்கு பக்கத்தில் வந்துடுவார். அந்த பெரியார் சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கோர்ட்டுக்கும் போவார். கோர்ட்டுக்கு போய்ட்டு பெரியார் சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற முதல் மண்டபத்தில் தான் உட்காந்துருவார். அங்கேருந்து தான் நைட்டில் எதிர் சேர்வை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மண்டபப்படியாக திருப்பி போய் பெருமாள் கோயிலில் போய் அலங்காரம் பண்ணி கற்பனசாமி கோயிலுக்கு ஆயிரம் சப்பரத்தில் உட்காந்து அப்படியே போய் அதுக்கப்புறம் தான் ஆற்றுல அந்த வெள்ளக்குதிரையில் போய் இறங்குவார். சரி, நாளை காலை 6:15 மணிக்கு. இன்று இரவு முழுவதும் 448 மண்டகப்படிகள் இருக்கிறது. ஒவ்வொரு படியாக கள்ளழகர் எல்லாருக்கும் பக்தர்களுக்காக வருவார். மீனாட்சி அம்மாவும் உற்சவம் முடிச்சு தான் ஒவ்வொருத்தவங்களுக்காக பக்தர்களுக்காகவும் வர்றாங்க. பாவக்கா மண்டபம் போனாங்க, 4 சித்திரை வீதிக்கு வந்தாங்க, மாசி வீதிக்கு வந்தாங்க. திருக்கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு நைட்டோட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். இந்த மாதிரி கள்ளழகர் நிகழ்ச்சி தான். சரி, தண்ணி பீச்சுறாங்க. எதுக்காக தண்ணி பீச்சுறாங்க? தண்ணி பீச்சுறது அவங்க செஞ்ச நேர்த்திக்கிறதுக்காக. அதாவது அங்கேருந்து ஆக்ரோஷமாக வர்றாரா கள்ளழகர், அவரை குளிர வைக்கணும். அதுக்காக தான். அதாவது 26 கிலோமீட்டர் இருக்குது அழகர் கோயில். அங்கேருந்து ஒவ்வொரு ஊராக வர்றாரு. வரும்போது அவரை குளிர வைக்கிறதுக்காக அந்த காலத்தில் ஐதீகம். இவங்க ஏதாவது நேர்த்திக்கடன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக மொட்டை போடுவாங்க, அதுக்காக தண்ணி பிச்சுவாங்க. அதுக்காக தான் ஆம்பளை ஆள்கள் இப்படி செய்வாங்க, பொம்பளை ஆள்லாம் கிடையாது. ஷேர் பண்ணு. பொம்பளை ஆள் தண்ணி பிச்ச மாட்டாங்க, ஆம்பளை ஆள் மட்டும்தான். பொம்பளை ஆள்கள் கூட வருவாங்க. வீட்டிலேருந்து சமைச்ச சாப்பாடோ கொண்டு புளியோதரையோ லெமன் சாதமோ இங்கே சித்ரா பௌர்ணமி அம்மைக்கு வைகை ஆற்றுல குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. ரைட், நல்ல தகவல் சொன்னேன். உங்கள் பேர் என்ன? முகமது ரஃபீக் கான், MA ஜேர்னலிசம், மதுரை. ரைட், சூப்பர்.